அனைவருக்கும் அன்பு வணக்கம். நடிகர் திலகம், லட்சுமி, விகேஆர், பாலாஜி, தேங்காய் சீனிவாசன், மனோரமா, மேஜர் சுந்தரராஜன் ஆகியோர் இணைந்து நடித்த அற்புதமான வெற்றி திரைப்படம் தியாகம். இந்த தியாகம் திரைப்படம் ஒரிஜினலாக வங்க மொழியில் அமானுஷ்ங்கிற பேரில் முதல்ல வெளிவந்தது. பிறகு இந்தியிலையும் அதே அமானுஷ்ங்கிற பேரில் வெளிவந்தது. பிறகு இது தமிழிலும் தியாகம் என்ற பெயரில் வெளிவந்தது. தமிழில் லட்சுமி நடித்த அந்த ராதாங்கிற கதாபாத்திரத்தை வங்க மொழியிலும் சரி இந்தியிலும் சரி நடிச்சிருந்தவங்க சர்மிளா தாகூர். 2 படத்துலையும் அவங்க தான் நடிச்சிருப்பாங்க. அதே சர்மிளா தாகூரே தமிழ் தியாகம் படத்துலையும் அந்த ராதா கதாபாத்திரத்தில் அதுவும் தமிழ் பேசி நடிச்சிருந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தின் விளைவாக உருவானது தான் இந்த பதிவு. வங்க மொழி அமானுஷ், ஹிந்தியில் வந்த அமானுஷ் மற்றும் தமிழ் தியாகம், இந்த 3 மொழியிலும் இருந்து காட்சிகளை தொகுத்து உருவாக்கி சுமார் 1.5 மணி நேரம் ஓடக்கூடிய வீடியோ பதிவு இது. இந்த வீடியோவை முழுவதும் பார்ப்பவங்களுக்கு ஒரு முழு திரைப்படத்தை பார்க்கக்கூடிய திருப்தி ஏற்படும் என்று உறுதியாக நம்புகிறோம். 3 படங்களிலிருந்தும் காட்சிகளை தொகுத்து எடுத்து உருவாக்குவதற்காக நிறைய கடினமாக உழைக்க வேண்டியதாக இருந்தது. அனைவருக்கும் ஒரே ஒரு அன்பு வேண்டுகோள், இந்த வீடியோவை பார்ப்பவர்கள் வீடியோவை இடையில் ஸ்கிப் செய்யாமல் முழுவதும் பார்த்து ரசிக்குமாறு வேண்டுகிறோம். அதுவே எங்களுடைய கடின உழைப்புக்கு கிடைத்த வெற்றி என்று நம்புகிறோம். ஏற்கனவே நமது என்றென்றும் சிவாஜி யூடியூப் சேனலில் நடிகர் திலகமும் செல்வி ஜெயலலிதாவும் இணைந்து தோன்றும் முரடன்முத்து பதிவை சுமார் 1.5 லட்சத்துக்கும் மேற்பட்ட ரசிகர்கள் நீங்கள் பார்த்து ரசித்திருக்கிறீர்கள். உங்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் அதற்காக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போன்ற உங்களுடைய அன்பையும் ஆதரவையும் இந்த பதிவுக்கும் வழங்குவீர்கள் என்று உறுதியாக நம்புகிறோம். இந்த சிறிய முன்னுரையுடன் இதோ தியாகம் திரைப்படம் உங்களுக்காக தொடர்கிறது. பார்த்து ரசியுங்கள். நன்றி, வணக்கம். உடம்பு களைச்சாதான்டா தூக்கம் வரும், மனசு களைச்சா தூக்கம் வராது. சரக்கடு யாரோ ஒரு புதுமுகம் கரவரமா ஒதுங்குது. கூட நம்ம பஞ்சாயத்து போர்டு பிரசிடண்ட் இருக்கான். யாரோ புதுசா இன்ஸ்பெக்டர் வரதா சொன்னாங்க, அவரா இருக்கும். பசங்களா, மீனெல்லாம் கொண்டு போய் மரைக்கால்கிட்ட போட்டு காசு வாங்கிட்டு வாங்க. எடுறா எடுறா. பிரசிடண்ட் சாரா, வாங்க வாங்க வாங்க. நீங்க வாங்கன்னு சொல்லாட்டாலும் நான் வந்துகிட்டே தான் இருப்பேன். ஏன்னா என்னமோ உங்க குடும்பத்துல எனக்கு அப்படி ஒரு பிடிப்பு. டவுனுக்கு போனா உங்க டிஸ்பென்சரிக்கு ஒரு மூட்டையே கட்டிட்டு வந்துட்டேன். குளுக்கோஸ், பஞ்சு, பேண்டேஜ், துணி. நீங்க ரொம்ப சிரமம் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க. என்ன சிரமங்க, நீங்க ஊர் சிரமத்தை எடுத்துக்கலையா, அத மாதிரி உங்க சிரமத்தை நான் எடுத்துக்கிறேன். ஒருத்தருக்கு ஒருத்தர் குடுக்கல் வாங்கல் இருக்கணுங்க. நான் பணத்தை சொல்லல, பரோபகாரம் பரோபகாரம். அது போட்டோம், நம்ம ராதாவுக்கு சில சாமான்கள்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். ராதா இல்லைங்களா, பள்ளிக்கூடத்துக்கு போயிருச்ச. போட்டும் போட்டும், இத ராதா கிட்ட நான் கொடுத்தா சொல்லி கொடுத்துருங்க. பார்த்துமா? சாதி இரண்டொழிய வேறில்லை, சாற்றுங்கால் நீதி வழுவா நெறிமுறையில் மேதினியில் இட்டார் பெரியோர் இடாதார் இடிக்குலத்தோர். குழந்தைகளை ஏன் விரட்ட? அவங்க பாடம் படிக்கிற நேரத்துல கூப்பிடுறதுக்கு நீங்க யாரு? யாருங்கிறத நீ மறந்திருக்கலாம், ஆனா அந்த ஏழை குழந்தைங்க மறக்காது. இட்டார் பெரியோர்னு கொஞ்ச நாளைக்கு முன்னால குழந்தைகளுக்கு சொல்லி கொடுத்தியே, முதல்ல அந்த பாடத்தை நீ படிச்சுக்க.
தீயாரை காண்பதும் தீதே, தீயார் சொல் கேட்பதும் தீதே அடுத்தபடியா சொல்லிக் கொடுக்க போறேன். பசங்களுக்கு கொஞ்சம் நல்ல புத்தி வரட்டும். நீங்க போக இங்க இருந்து. நீ யார சொல்றேங்கிறத தெரிஞ்சுதான் சொல்றேன். மனுஷத்தன்மையே மறந்து குடியை கதின்னு இருக்கிற உங்களை தான் ஊரே ஒதுக்கி வச்சிருக்கேன். உங்களுக்கு இங்க என்ன வேலை? யாரு மனுஷத்தன்மையை மறந்தது? நான் ஏன் குடிக்க அடிமையாரே? நீயே யோசனை பண்ணி பாரு. எதையும் யோசிக்கணுங்கிற அவசியம் எனக்கு இல்ல. இனிமே நீங்க இந்த பள்ளிக்கூடம் பக்கமே எட்டி பார்க்க வேண்டாம். இட்டார் பெரியோர். அதிகாரத்தை பாத்தியா? மூஞ்சுர உன் பின்னாடி பிள்ளையார் வருதுன்னா நாங்களாம் பயந்து ஒதுங்கிக்கணுமா? ஒதுங்காம ஒராச்சிட்டு போவேடா. அவ்வளவு தைரியமா உங்களுக்கு எல்லாம்? அத்தோரிக்கு தைரியத்துக்கு ஒண்ணும் குறைச்சல் இல்ல. வயசு பையனா இருந்தா ஓராசிக்கிட்டு போலாம். நீங்க ஏடி சிரிக்கிற? இவ சொல்றதுக்கெல்லாம் நோக்கு அர்த்தம் முடியாதா? இவாளுக்கெல்லாம் இந்த ராஜா பைய கொடுக்கிற தைரியம். கையில சுவாமி பிரசாத்தி வச்சுண்டு சிறுசுகளை பார்த்து என்ன சிரிப்பு? அவா யாரு நான் யாரு? வெங்கடேச தீட்சராக்கும். அவளை பார்த்து நான் ஏண்டி சிரிக்கிறேன்? போருமே. பேருதான் ஐயர், உடம்பு பூரா பொய்யர். வாப்பா ராஜா கண்ணு, சரியா சொன்னேன். உன் வாய்க்கு சக்கரை தான் போடணும். சாராயம் குடிக்கிற வாய்க்கு சர்க்கரை அள்ளி போடு. குடிச்சா என்ன? உம்ம மாதிரி இளசுகளை கண்டா ஈனு இழிக்கிற பழக்கம் ராஜாவுக்கு இல்ல. என்ன மாமி உம்மா அடிக்கிறதுக்குள்ள நான் இந்த இடத்துல இருந்து போயிடுறேன். விலகும் விலகும். என்ன இது என்ன முதுவா இல்ல மொழி விட்ட பலிங்கி தரையா? வீடு திறந்திருக்கு, அதான் நாய் வந்திருக்கு. தங்கத்தோடு வாங்கிட்டு வந்திருக்க, பூரை வச்சு மரியாதையா கொடுக்கிற. சட்டு புட்டு மாட்டிக்கோ. ஏமாந்தவ எவளாவது உங்கிட்ட மாட்டிக்குவா, அவளுக்கு மாட்டி விடு. இப்ப நீ மரியாதை வெளியே போறே இல்லையா? என்ன மிரட்டுறையா? போனா என்ன செய்வேன்? உள்ள என்ன சட்டம் போட்டு ஊரை கூட்டுவியா? கூட்ட எந்த பயம் வரான்னு நான் பாக்குறேன். நல்ல உடம்போட வந்திருக்கிற, 4 இடத்துல கிழிச்சுக்கிட்டு போயிடாத. உங்க அப்பன் தான் ஏற்கனவே நொண்டி, நீ நொண்டி ஆயிடாத. காலை ஒடிச்சிடுவியா? என்ன அவ்வளவு கேவலமா நினைக்கிறியா? அவங்கள என்ன அவ்வளவு கேவலமா நினைக்கிறியா? நீ உன் காசை வச்சுக்கிட்டு அவங்க வயிற்றோட விளையாடு, வாழ்க்கையோட விளையாண்ட இனிமே இங்க வரக்கூடாது. ராஸ்கல் வந்தா என்னடா? நாளைக்கு பண்டிகை தானே, இது எல்லாரும் கூடு. ஏழைப்பாளையங்கள்லாம் சந்தோஷமா பண்டிகை கொண்டு நீயும் வசந்தகால கோலங்கள் வானில் விழுந்த கோடுகள் கலைந்திடும் கனவுகள் கண்ணீர் சிந்தும் நினைவுகள். வசந்தகால கோலங்கள் வானில் விழுந்த கோடுகள் கலைந்திடும் கனவுகள் கண்ணீர் சிந்தும் நினைவுகள். வசந்தகால கோலங்கள் அலை
ராதா, இங்க வரத்துக்கு உங்களுக்கு வெக்கமா இல்ல? இன்னைக்கு பண்டிகை நாள், உன்னை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். பார்த்தது போதும், அதனால நான் பட்ட வேதனையும் போதும். வேதனை உனக்கு மட்டும்தானே ராதா? இருந்தாலும் தான் அதை மறக்கிறதுக்கு பாட்டில் இருக்கே. நான் இன்னைக்கு குடிக்கல ராதா, சத்தியமா குடிக்கிறேன். நீங்க குடிச்சா என்ன, குடிக்காட்டி எனக்கு என்ன? யார் உங்களுக்கா வேதனைப்படுறாங்களோ, யார் உங்களுக்கா காத்துட்டு இருக்காங்களோ அவங்க கிட்ட போய் இதெல்லாம் சொல்லுங்க. என்கிட்ட தயவு செஞ்சு நீங்க இங்க போயிடுங்க. எத்தனை அண்ணா ஆடுறா பாத்தடா. ஊர்ல இருக்கிற அபிஷ்டர்கள் ஒன்னா சேர்ந்து ஆடுறதுகள், அதை ரசிக்கிறேன். என்ன இது அக்கிரமம்? கூட்டமா வந்து கும்மாளம் போடுறா? ஊர்ல இருக்க நிலத்தை எல்லாம் 2-3 பேர் எடுத்துக்கிட்டு மிராஸ்தார் ஜமீன்தார்னு கொட்டை அடிக்கிறாங்க. இவங்க அரிசிக்கு எங்க போவாங்க? குடுக்கிற கூலி பாதி வயிற்று கூட பத்தாது, ஆனால் தான் தண்ணியா குடிக்கிறான். எதிர்த்தோடா பேசுறோய்? பசங்களா, குருக்கள் ரொம்ப சூடா இருக்காரு, கவனிங்களா? நிறைய வச்சிருக்கல, அடையாளம் தெரியக்கூடாது உங்க வீட்டுல. இதுதான் என் தங்கச்சி ராதா, பிரசாத், நம்ம ஊருக்கு புதுசா வந்திருக்க போலீஸ் இன்ஸ்பெக்டர். ஹலோ, காஃபி எடுத்துக்கங்க. ராதா கையால போட்ட காப்பின்னா அதுக்கு சர்க்கரையே வேண்டாம், அப்படி இருக்கும். அதோட இன்ஸ்பெக்டர் சார், ஏழை பிள்ளைங்களுக்கெல்லாம் ஒரு பள்ளிக்கூடம் ஓபன் பண்ணி இருக்கு, ரொம்ப தயாராகணும். அது மாத்திரம் இல்ல, அவங்க அண்ணனுக்கு உதவியா நர்ஸ் இன்ஜெக்ஷன் போடும், பிரசவம் பார்க்கும். அப்போ அரை டாக்டர் சொல்லுங்க. முழுசே இல்ல இல்ல, எங்க அண்ணன் தான் டாக்டர், நான் ஒரு சாதாரண கம்பவுண்டர் மாதிரி. என்ன காடியது? அம்பன் சாமி ஆஞ்சநேய சுவாமி வந்து நிக்கிறேன். ஆச்சார அனுஷ்டானமான பிராமணன் அப்படிப்பட்ட என்ன ராஜாவாம சகாக்களும் சேர்ந்து நல்ல சாராயத்தை சாதிச்சுட்டு என்ன இந்த கதி பண்ணிட்டாளே. குடிகார கோயில் வரைக்கும் வந்துட்டாளா? வந்துட்டானே. குடிச்சவா கோயிலுக்குள்ள வரப்படாது, குளிக்காதவா வரப்படாதுன்னு எவ்வளவோ தடுத்து பார்த்தேன், தள்ளி பார்த்தேன். போடா வாடாத தகாத வார்த்தை எல்லாம் பேசி என்ன இந்த கதிக்கு ஆளாக்கிட்டானே. பாருங்க, பண்டிகை நாள், பழக்க தோஷத்துல கொஞ்சம் அதிகமா குடிச்சிட்டு விளையாடி இருக்கலாம். மன்னிக்கிறதுதான் பெரியவங்களுக்கு அழகு. விஷயத்தை வளர்த்தாதீங்க. ராஜா வேணும்னு யார் மனசையும் புண்படுத்துறது இல்ல. அண்ணாவோட இப்படியே நடக்கிறது. சரி சரி, நீங்க போக, நான் பாத்துக்கிறேன். ஹரே ராம் ராம் ராம்.
உழைச்சு நம்ம படகு ஓடா தேஞ்சு போச்சு தலைவரே. தலைவரே, பேப்பரை பாத்தீங்களா? 48 மணி நேரம் விடாம சைக்கிள் ஓட்டி 2000 ரூபாய் பரிசு வாங்கியிருக்கான் ஒருத்தன். அதையே 72 மணி நேரம் விடாம சைக்கிள் ஓட்டணும்னா 3000 ரூபாய் பரிசு தருவானாம் தலைவரே. ஆமா தலைவரே, நீங்க நம்ம ஊர் மைதானத்துல ஒரு 72 மணி நேரம். ஆமா தலைவரே, படகுக்கு இனாமல் போயிட்டே வாங்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் ரசாக் பாய். பாப்பாவுக்கு உடம்பு எப்படி இருக்கு? அப்படியே தாங்க இருக்கு. என்ன வியாதின்னே தெரியல. டாக்டர் இப்ப கூட வயித்துல கட்டி இருக்குமோன்னு சந்தேகப்படுறாரு. சீட்ல இந்த வாட்டி எழுதி கொடுத்திருக்காரு. இந்த மருந்தெல்லாம் பணம் வாங்கி கொடுங்க. சரி, நான் மருந்தெல்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன். என் படகு கொஞ்சம் பத்திரமா பாத்துக்குவீங்களா? நான் பத்திரமா பாத்துக்கிறேன். அதோ பாட்டுல முழுகிட்டு இருக்கானே, அவன் தான் சார் ராஜா. ஓ, இதான் புது இன்ஸ்பெக்டரா? ஹலோ இன்ஸ்பெக்டர், நீங்க புதுசா வந்திருக்கீங்கன்னு சொன்னாங்க. நான் உங்களை பார்க்கல. நான் எதுக்காக பார்க்கணும்? உங்கள்கிட்ட ஏதாவது வேலையாகணும்னு நினைக்கிற பெரிய மனுஷன் தான் பார்க்கணும். ஐ எம் a simple man. Selfish. நீங்க மட்டும் சிகரெட் குடிச்சா தேங்க்யூ. ஓசியில கிடைக்குதுங்கிறதுக்காக எல்லாத்தையும் சுருட்டிட மாட்டேன். மேட்சஸ் நீங்க எனக்கு ஒண்ணு கொடுத்தா பதிலுக்கு நான் ஒண்ணு கொடுக்கணும். அதான் ஜென்டில்மேன் கணக்கு. சாப்பிடுங்க. வேண்டாமா? ஜஸ்ட் ஒரு மடக்கு தான், பட் கலப்படமே இல்லை. மேட் இன் இந்தியா. குடிக்கிறது இல்ல. குடிக்கிறது இல்ல? அப்ப உங்களுக்கு ப்ராப்ளமே இல்லை. இன்ஸ்பெக்டர், பிரச்சனை மண்டைய துளைக்கும் போதுதான் மனசு பாட்டிலேயே தேடுது. உனக்கு இங்க என்ன வேலை? தண்ணிய நம்பிதான் என் லைஃபே இருக்கு. ஐ மீன், இந்த தண்ணிய சொல்றேன். ஒரு ஓட்ட படகு என் வாழ்க்கை மாதிரி. அதுல போய் மீன் பிடிப்பேன். நான் கொஞ்சம் எடுத்துக்குவேன், எல்லாருக்கும் கொடுத்துருவேன். நான் தண்ணிய போட்டுக்கிட்டு தள்ளாடுறேன். என் படகு தண்ணியில தள்ளாடுது. ஐதரளி கொடுத்த போட்டு போல இருக்கு. ரொம்ப பேட். சரி, நீ போய் உன் வேலையை பாரு. குடி உன் குடலை அரிச்சிடும். ஜாக்கிரதை. குடல்? அது குடல் இருந்தாதானே அரிக்கிறதுக்கு. குடல் இல்ல, குந்தாரியும் இல்லையே. குடல் அரிச்சிடும். இது ரசாக் பாய் போட்டு தானே? ஆமா. ஏன்? அவ்வளவுதான் எனக்கு வேணும். என்ன தலைவரே? யார கேட்டா போட்டோ வைக்கிற? எவனை கேட்கணும்? ஒப்பனை. அவனைதான் கேட்டா அவருதான் சொன்னாரு, போட்டோவுக்கு சொன்னாரு. நீ என்ன கேட்கறது? வாங்கின கடனுக்கு வட்டி கூட கட்ட முடியாத வக்கட்ட பயலுக்கு போட்டி எதுக்கு? அதான் அவுக்குறேன். முதலாளி, 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 படகு அவுக்காதீங்க. இத பாருங்க, எப்படியாவது நான் உழைச்சு உங்களுக்கு பணத்தை திருப்பி கொடுத்துறேன். எப்படிடா கொடுப்பேன்? வயிற்று பசியவே உன்னால அடைக்க முடியல. என் கடனை எப்படிடா அடைக்க போறேன்? முதலாளி, என் பொண்ணுக்கு உடம்பு சரியில்லை. அவ குணமாய் எழுந்துட்டானா எனக்கு கொஞ்சம் தெம்பு வரும். அந்த தெம்புல ராத்திரி பகல் பார்க்காம உழைச்சு எப்படியாவது உங்க கடனை திருப்பி அடைச்சிடுறாங்க. ரசாக்கு, உன் பொண்ணு விஷயம் ஆண்டவனே பார்த்து கைவிட்ட கேஸ். நீ எதுக்கு அவஸ்தப்படுற? பேசாம ரசாக் பாயோட கடனுக்கு நான் பொறுப்பு. மரியாதையா போட்டை விட்டுட்டு போ. நீயே வெட்டு போய அண்ணாடங்காச்சு. நீ என்ன அவனுக்கு பொறுப்பு? உங்க அப்பா என்ன சொத்துக்கிட்டு சேர்த்து வச்சிருக்கானா? ஐயா, பெரிய மனுஷன் மோனுக்கு நல்லா செண்டு பூசி அனுப்புங்களா. பிறந்ததுல இருந்து நீ கூட என் மேல கை வச்சது இல்லைன்னா பொறுக்கி பசங்க சேர்த்துக்கிட்டு என்ன சேத்துல போட்டு பெருட்டாருங்க.
உடம்பெல்லாம் ஒரே வலி, எல்லாம் உள்கா என்னைனா. ஏண்டா கழுவிட்டு வந்த? எவிடன்ஸ் இல்லாத கேஸ். அவன் அடிச்சாங்கிறதுக்கு உடம்புல ஒரு தடையும் இல்லை. நீ தான் சொல்ற அவன் அடிச்சான்னு. நீயா விழுந்துட்டேன்னு அவன் சொன்னான்னா? இதுதான் சாட்சி. நான் அடிக்கல, அவன் தான் அடிச்சான். இதே மாதிரி வந்து இன்ஸ்பெக்டர் சொல்லு. மகனை மண்டையை உடைச்சதுக்காக பேசல, மக்களுக்காக பேசுறேன். இந்த பிரசிடென்ட் மகனே அந்த ரவுடி போய் அடிச்சான்னா பொதுமக்கள் கதி என்ன ஆகும்? பேரு ராஜான்னா அது ஊருக்கே ராஜாவா? அப்ப நாங்கள்லாம் ஊமை பிரச்சனைங்களா? சட்டம் இதுக்கு என்ன செய்ய போகுது? அதுதான் கேள்வி சார். ராஜாவை எப்படி செய்தா? ஊமக்காய் என்ன பேசாதுங்க. இது பாருங்க ஒரிஜினல் காயம். இந்த சம்பவத்தை அந்த டீச்சர் அம்மா ராணா கூட பார்த்தாங்க. தினகரன் சார், இவர்கிட்ட ஸ்டேட்மெண்ட் வாங்கிங்க. 1199 ஒரு ராஜாவை கூட்டிட்டு வாங்க. எஸ் சார். இன்ஸ்பெக்டர் கூப்பிடுறாருன்னு அவன் என்ன கொம்பான்னா என்னடா சொன்னேன்னு ஏந்திரிச்சேன். சேத்துல தள்ளி விட்டு தலகால் தெரியாம பொருட்டுட்டான். என்ன அவமானப்படுத்தினா பரவாயில்ல சார். என் போலீஸ் ட்ரெஸ். நான்சென்ஸ். அவ்வளவு திமிர அவனுக்கு. தினகரன் போய் ராஜாவை ஆஃப் பண்ணி கொண்டு வாங்க. எஸ் சார். உங்களுக்கு அவ்வளவு சிரமம் வேணாம் இன்ஸ்பெக்டர், நானே வந்துட்டேன். யூ எஸ் மார்த்தாண்ட ராஜசேகர சேதுபதி. இது போலீஸ் ஸ்டேஷன். உன் கூட இன்ஸ்பெக்டர், கௌரவ ஆபீசருக்கு மட்டுமில்ல பிரஜைக்கு உண்டு. உன்னை அடிச்சு இழுத்துக்கிட்டு வர சொல்றான்னு ஒரு சாதாரண கான்ஸ்டபிள் என்கிட்ட வந்து சொல்றான். அது மட்டும் இல்ல, கழுதைக்கு பிறந்தவன். நிதானமா ஏன் சைடிங் கேப்பீங்கன்னு பார்த்தேன். நீங்களும் நிதானத்துல இல்ல இன்ஸ்பெக்டர். பொசிஷனே கிண்டல் பண்றா இன்ஸ்பெக்டர். உடைச்சு விடுவேன். நான் பேசும்போது நீ என்னடா ஜால்ற? சாரி இன்ஸ்பெக்டர். இந்த கோணப்பைய யார் தெரியுமா? என் ஜமீன்ல சாதாரண கணக்கு பிள்ளை. என்ன கண்டா இடுப்புல வேட்டி கட்டிக்கிட்டு நிப்பா. பழைய மரியாதையில நிக்காதடா அவகார். சுமாரா சின்ன ஜால்ரா. இன்ஸ்பெக்டர், ஏமாந்தவனை கீழே தள்ளிட்டு பெரிய மனுஷன் ஆயிட்டான். இப்ப இவரு இந்த ஊர் பஞ்சாயத்து போர்டு பிரசிடென்ட். எச்சியல மேல பறந்தால் அது எச்சியலதான். கோபுரம் கீழே விழுந்தால் அது கோபுரம் தான். அதனால ஊர்ல ரவுடித்தனம் பண்ணுவேன். போலீஸையும் சிவில்ஸையும் போட்டு உதைப்பேன். நானா உதைச்சனா இல்ல உதைக்கிற அளவுக்கு இவங்க நடந்துகிட்டாங்களா? நீங்களே கேளுங்க. அவர் போட்டை தூக்கிட்டு போனா பாத்துட்டு சும்மா இருப்பேன். சட்டத்தை நீயே கையில எடுத்துக்குவேன், தண்டனை நீயே கொடுத்துருவேன் இல்லையா? இவனுங்களுக்கு பயந்துகிட்டு சட்டம் தூங்கும் போது நான் முழிச்சிருந்தா என்ன தப்பு? சட்டம் தூங்குதுன்னு எவன் சொன்னா? இந்த ராஸ்கல் பக்கத்துல உட்கார வச்சு நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்களே, அதுல இந்த சட்டம் தூங்குதுன்னு தெரியுதா? என்ன அடிங்க. Come on, go ahead. Come on, with me. நிறுத்திட்டீங்க. அடிக்க தைரியம் இல்லையா? இல்ல கை வலிக்குதா? கை வலிச்சா கொஞ்சம் ஓய்வு எடுத்துட்டு அதுக்கப்புறம் அடிங்க. நான் வெயிட் பண்றேன். ஐ டோன்ட் மைண்ட். You may go. போறேன் இன்ஸ்பெக்டர். But one thing, look at me. உங்ககிட்ட நியாயம் இல்லை. இப்படி கொண்டாடு.
கொஞ்சம் கூட நியாயமே இல்லாம அடிச்சிருக்காங்க. இந்த ஊர்ல உள்ளவர்களுக்கு கொஞ்சமாவது நியாயம் தெரிஞ்சிருந்தா நான் ஏன் டாக்டர் இவங்களை விட்டு விலகி இருக்கேன்? யார் என்ன சொன்னாலும் என்ன பொறுத்த மட்டும் நீங்க உத்தமமானவர் தான். தேங்க்யூ. என்ன இருந்தாலும் உங்களை இப்படி அடிச்சது எனக்கு சரியா படல. நேக்கும் தான் படல. அடிச்சுட்டாலே அடிக்கட்டும் டாக்டர், அது கூட எனக்கு வலிக்கல. ஆனா சில நேரத்துல சில பேர் பேசுறாங்களே, அந்த வலியை தான் என்னால தாங்க முடியல. புதுசா வந்திருக்கிற இன்ஸ்பெக்டராவது கொஞ்சம் இரக்கமுள்ளவரா இருப்பார் நினைச்சேன். அவருக்கும் இரக்கம் இல்லைன்னு அவசரப்பட்டு முடிவு கட்டிடாதீங்க. விஷயத்தை முழுக்க தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்க. என்ன விஷயம் தெரியணும்? இப்படி ரத்த வரும்படி அடிச்சது நியாயம் தான் ஒத்துக்கிறதா? நடந்துகிட்ட முறை நியாயமா இருந்தா தானே பதிலும் நியாயமா இருக்கும். வெறி பிடிச்ச மிருகம் மாதிரி நடந்தா தட்டி கொடுப்பாங்களா? நான் ஒண்ணு மிருகம் இல்லை. அவங்க மனசுலதான் மிருகம் பூந்துகிட்டு இருக்கு. நியாய அநியாயத்தை நான் பள்ளிக்கூடத்துல படிக்க வேண்டியது எனக்கே தெரியும். புண்ணுக்கு மருந்து போடலன்னா ஆறா? என் புண்ணு என்னைக்குமே ஆறாது டாக்டர். என்ன மாதிரி எத்தனையோ மிருகங்கள் அடிபட்டு தெருவில் சுத்துது. அதெல்லாம் டாக்டர் தேடிக்கிட்ட வருது. வாங்கம்மா. பாருமா ராதா, ஈவு இரக்கம் தயவு தாட்சண்யம் அத்தனையும் சேர்ந்ததுதான் பெண் ஜென்மம். ஒரு பொண் தலை குனிஞ்சு நிக்கிறான்னு சொன்னா அவ பொறுமையில பூமாதேவிக்கு சமம்னு அர்த்தம். இப்ப நான் சொல்றது நோக்கு புரியாது, என்னைக்காவது புரிஞ்சுப்பேன். ராதா, நீ செஞ்சது தப்புமா. காயத்தினுடைய ஆழம் என்னன்னு கவனிக்காம ராஜாவை மறுபடியும் காயப்படுத்தல எப்படிமா? ஏற்கனவே அடிப்பட்ட என்னோட காயத்தை யாரும் கவனிக்காதீங்க. என் பேச்சை எல்லாரும் குத்தம் சொல்ல நான் பட வேதனைக்கு அர்த்தமே இல்லையா? அண்டா வாசம் காட்டுற நீங்க மாத்திரம் என் கூட இல்லாம இருந்தா நான் என்னைக்கோ செத்து இருப்பேன். ஹலோ டாக்டர், எங்க? உங்களை பார்க்கத்தான். என்னையா? என்ன சமாச்சாரம்? உங்களை பத்தி ஒரு கம்ப்ளைண்ட். கம்ப்ளைண்டா? என்ன பத்தியா? வாட்ஸ் இட்? மிஸ்டர் பிரசாத், சட்டத்துக்கு ஒரு வரம்பு இருக்கிற மாதிரி தண்டனை கொடுக்கறதுக்கு ஒரு வரம்பு இருக்கு. என்னதான் இருந்தாலும் ராஜா முதுகுத்தோல் உரியிற அளவுக்கு நீங்க அவருக்கு தண்டனை கொடுத்துட கூடாது. மிருகத்தனமா. சாரி டாக்டர், சட்டத்தை கையில் எடுத்தவருக்கு இந்த தண்டனை தேவைதான். நோ நோ, உங்ககிட்ட யாரும் தவறா சொல்லியிருக்காங்க. ராஜா மாதிரி ஒரு நல்லவரை பார்க்கவே முடியாது. இந்த ஊர்ல மனுஷன் சொல்ல விரல் விட்டு எண்ணக்கூடிய சில பேர் தான் இருக்காங்க. அதுல ராஜா ஒருத்தர். டாக்டர், உங்க சர்டிபிகேட் ரொம்ப ஆச்சரியமா இருக்கே. அப்போ அந்த பிரசிடென்ட் தாண்டவம் பிள்ளை சொன்னதெல்லாம் பொய்யா? நிச்சயமா. தனக்கு சமமான எதிரி ஏழையா இருந்தா கூட அவனை நசுக்க பாக்குறதா சில பெரிய மனுஷங்க வேலை. இன்ஸ்பெக்டர் சார், இன்னைக்கு அந்த பிரசிடென்ட் அனுபவிக்கிற சொத்து அத்தனையும் ராஜாவுக்கு தான் சொந்தம்னா நீங்க நம்ப மாட்டீங்க. எஸ், கைகட்டி நின்று கை கட்டினதெல்லாம் கொள்ளையடிச்சு நல்லா வாழ்ந்துட்டு அந்த ராஜாவை நடுத்தரவு கொண்டு வந்துட்டாங்க. பணம் போனா என்ன, குணத்தால வாழலாம் நினைச்சார் அவர். அவர் பேர்ல ஆகாத குற்றச்சாட்டெல்லாம் சாட்டி இந்த ஊருக்கே அயோக்கியராக்கிட்டாங்க. அவரவே அவர் நல்லா புரிஞ்ச என் தங்கச்சி ராஜாவே அவரை வெறுக்கும்படி செய்தாங்கன்னா, உங்க சிஸ்டருக்கு ராஜாவே ரொம்ப தெரியும் சொல்றது சாதாரண வார்த்தை. ஒரு காலத்துல ராதா இல்லாம ராஜா இல்ல, ராஜா இல்லாம ராதா இல்ல. அந்த ராதா இன்னைக்கு ராஜா வேண்டாம்னு சொல்ற அளவுக்கு ஆக்கிட்டாங்க. டாக்டர், நீங்க சொன்னதெல்லாம் உண்மைன்னா ராஜாவை அடிச்சதுக்கு நான் ரொம்ப வருத்தப்படுறேன். என்ன முதலாளி, நம்ம ஆட்சியில தனியா ஒரு பொண்ணு தைரியமா நடமாடுது. ஏப்பா, பொண்ணு ஒரு மாதிரி எவன் கைக்கோ போறதுக்கு முன்னால நம்ம கைக்கு வந்த ஆகணும். என்கிட்ட சொல்லிட்டீங்கல்ல, உங்க கைக்கு வந்த மாதிரிதான். என்ன வேலை? என்ன விலையா இருந்தா என்ன, பிடிச்சிருந்தா வாங்கிக்க. பலே, உன் முகம் கோபத்துல பழமாரி சுமந்து போயிடுச்சு. அடுத்த கிளி கொத்துறதுக்கு முன்னால இந்த முனியப்பன் கொத்திடலான்னு பாக்குறேன். வரகட்டு பொம்பளைகளை தொடர்ந்து நானும் விடுறதில்ல ராஸ்கல்.
அருவி ரொம்ப அழகா இல்ல? இல்ல. ஏனா? அருவி எங்க என் கண்ணு கம்ப்ளீட்டா நீதான் தெரியல. ஏய் பாய் எங்க இவ்வளவு தூரம்? என்னால ஏதாவது ஆகணுமா? என் மகள் ரீனாவுக்கு புத்துநோய். அடி ஆரம்பத்திலேயே கவனிக்கலன்னா உயிருக்கு ஆபத்துன்னு எல்லாரும் சொல்றாங்க. என் வாழ்நாள் பூராவும் நான் உழைச்சாலும் 1000-2000க்கு நான் எங்க போவேன்? ஏழைங்க குரல் ஆண்டவனுக்கு கேட்குன்னு சொல்லுவாங்க. எனக்கு முன்னால ரொம்ப ஏழைங்க நிக்கிறாங்க போல் இருக்கு. அதனாலதான் என் குரல் ஆண்டவருக்கு கேட்கல. ரசாக் பாய், கவலைப்படாதீங்க. நாளைக்கு என் படகு வித்து உங்களுக்கு பணம் கொடுக்குறேன். உங்ககிட்ட இருக்கிறது அந்த ஒரு படம் தான். அதை வச்சு எத்தனை பேருக்கு சாப்பாடு போடுறீங்க? என் துக்கத்தை எல்லாம் சொல்லி அழுதுட்டு போலான்னு தான் வந்தேன். ரசாக் பாய், குழந்தை உயிரோட விளையாடாதீங்க. இந்த ஊர்ல யார்கிட்ட பணம் கேட்பீங்க? எவன் உங்களுக்கு கொடுப்பான்? எவன் கொடுப்பான்? அல்லாதான். வருக எங்கள் தெய்வங்களே, தெய்வங்களே, மனமாற வாழ்த்துங்களே, வளமாக என் செல்வம் வாழ மருந்தாக இல்லங்களே. வருக எங்கள் தெய்வங்களே, தெய்வங்களே, மனமாற வாழ்த்துங்களே. ராஜா, இந்த போட்டியில நீங்க ஜெயிச்சதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இந்தாங்க பரிசு தொகை 3000. ரசாக் பாய், இந்தாங்க குழந்தைய பட்டணத்துக்கு கூட்டிட்டு போய் ஆபரேஷனுக்கு வேண்டிய எல்லா ஏற்பாடையும் செய்யுங்க. ராஜா பாய், அம்பிகே பரமேஸ்வரி, என் ராஜாவே நல்ல ஆயத்தோட ஆரோக்கியத்தோடு வையம்மா. முத்தம்மா, என்னம்மா? இந்த ஆர்க்கே வாசல் கொண்டு போய் கொட்டிட்டு வா. ராஜா, இந்த பாப்பாழம் இந்த மாமி கொடுக்குறேன், வாங்கிக்கோ. ஏழைகளுக்காக நீ பாடுற பாட்டுக்கு என்னன்னைக்கும் நீ ராஜாவாவே இருப்ப. மாமி,
ஏழுரிங்க உங்களை மாதிரி உள்ளவங்களுடைய அன்பெல்லாம் சேர்ந்தா எனக்கு ஆயுசு பலம் தான். கொடி கொடியா சம்பாரிச்சு கொட்ட கொட்ட முடிச்சுக்கிட்டு இருக்கிறத விட கோடி ஏழைகளுடைய மனசுல நின்னா அதனுடைய ஆனந்தமே தனிதான். என்ன திடீர் விஜயம்? இன்ஸ்பெக்டர் ஐயா உங்களை கையோட கூட்டம் சொன்னாரு. போலாமா சார்? என்னங்க சாப்பிடாம போறீங்க? இன்ஸ்பெக்டர் போடுவார், அங்க போய் சாப்பிடுறேன். உங்க ஆர்டர் படி நான் வந்துட்டேன். நான் தயார். Go ahead. ஏன் லேட்? ஆரம்பிக்க. காயத்துக்கு மருந்து போட்டுக்கலையா ராஜா? ராஜா, நான் செய்த பாவத்துக்கு பரிகாரமா நீ திருப்பி அடிச்சிரு. அதுதான் எனக்கு பாவம் வந்துட்டு. ப்ளீஸ் ராஜா, என்னடி ப்ளீஸ். அடிக்கிற கைதான் அணைக்கணும் பெத்த அப்பனுக்கு தான் பழமொழி சொல்லுவாங்க. ஆனா போலீஸ் ஆபீசருக்கு சொல்லி நான் கேள்விப்பட்டதில்லை. ஐ அம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி ராஜா, சாரி. கொஞ்ச நாள் தான் பழக்கம், என்னை எவ்வளவு நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க. ஆனா ரொம்ப நாள் பழகினவங்க என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்களே. அதுதான் எனக்கும் புரியல. ராஜா, என்கிட்ட உண்மையை சொல்லணும். ஏன் குடிக்கிற? எல்லார்கிட்டையும் ஒதுங்கி ஏன் இப்படி அனாதையா வாழற? பிரம்மா எல்லாருக்கும் தலையில நேரா எழுதிருக்கான், எனக்கு கோணலா எழுதிட்டான். தட்ஸ் ஆல். கோணலா எழுதினாங்களா இல்ல எழுத வச்சாங்களா? அதெல்லாம் பழைய சமாச்சாரம், ரேக்கப் பண்ணக்கூடாது. உனக்கு இஷ்டம் இல்லைன்னா விட்டுடு. ஆனா ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்கிறேன். ராதா உன்னை ஏன் வெறுக்கிறா? ராதா உங்களுக்கு எப்படி தெரியும்? ராஜா, நான் ஒரு போலீஸ்மேன். அதெல்லாம் நம்பாதீங்க இன்ஸ்பெக்டர், யாரோ கதை விட்டுருக்காங்க. உன் கையில போட்டிருக்கியே ராதா கொடுத்த மோதிரம், அதுவும் கதையா? சொல்லு ராஜா, ஒரு காலத்துல உன் மேல உயிரையே வச்சிருந்த ராதா இப்ப ஏன் உன்னை வெறுக்கிறா? சொல்லு. எஸ் இன்ஸ்பெக்டர், ராதா என் மேல உயிரே வச்சிருந்தா. நானும் அப்படித்தான். 2 பேரும் காதலிச்சோம். விளையாட்டு காதல் இல்லை, 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டு குடும்பமே நடத்தலான்னு முடிவு பண்ணோம். கலக்கிற நேரத்துல கட்டி பிடிப்பாங்க. கலங்குற நேரத்துல தானா கட்டி பிடிப்பாங்க? கேலியா பண்ணக்கூடாது. என்னால உங்ககிட்ட பேச முடியாது. கொஞ்ச நாள் பேசாம இருப்போம். அப்படி இருக்க முடியாது. பேசுவோம். அன்னைக்கு நான் சொன்ன விஷயத்த உங்க தாத்தாட்டு சொன்னீங்களா? கல்யாண விஷயம் தானே, நாளைக்கே சொல்லிடுறேன். அதுலயே இருங்க. வேற எதுல இருக்கு சொல்ற? சொல்றத கேளுங்க. சொல்லுங்க. உங்க தாத்தாவுக்கு சொந்தமான நிலத்துல ஏழை குழந்தைங்களுக்கு பள்ளிக்கூடம் கட்டணும், அதை வாங்கி கொடுங்கன்னு சொன்னனே, அது. அதுக்காகத்தான் இவ்வளவு நாளைக்கு சோப் பண்ணிட்டியா? இன்னைக்கே தாத்தா கிட்ட சொல்லி என்ன ஏற்பாடு செஞ்சேன். மறக்க மாட்டீங்களே? நிச்சயமா மறக்க மாட்டேன். நான் மறக்காம இருக்கிறதுக்கு வேணா முடிச்சு போட்டு வச்சுக்கிறேன். ரொம்ப நல்லா முடிச்சு போடுறீங்க. ஏன் முடிச்சு அவுக்கு சொல்றியா? நீங்க மறக்காம இருக்கிறதுக்கு ஏன் படவில்லையே முடிச்சு போடுறீங்க? நான் எங்க முடிச்சு போட்டுக்கிறது? நீங்க என்ன நான் தாத்தா காதுல மந்திரம் மரியாதைக்கு குனிஞ்சு பேசினேன். எங்க போயிட்டு வர ராஜா? கிராமத்துக்குள்ள போயிட்டு வரேன் தாத்தா. நம்ம பண்ணை ஆட்கள்லாம் பொங்கல் பண்டிகை நல்லா கொண்டாடினாங்களான்னு பார்த்துட்டு வந்தேன். யாருக்கும் குறை இல்லையப்பா? ஒரு குறையும் இல்ல தாத்தா. ஆத்துக்கு பக்கத்துல நம்ம இடம் ஒண்ணு காலியா கிடக்குது இல்ல, அங்க டாக்டர் பிரபுவோட தங்கச்சி ஏழைகளுக்கு ஒரு இலவச பள்ளிக்கூடம் கட்டலான்னு சொல்லிச்சு. அதனால அந்த இடத்தை அவங்க பேர்ல பட்டா போட்டு கொடுத்துட்டா நல்லது. தாண்டவம், சின்னத்துறை சொன்னபடி அத பள்ளிக்கூடத்துக்கே கொடுக்க ஏற்பாடு பண்ணு. உத்தரவு பெரியவர. தேங்க்யூ தாத்தா. நைனா, நாம இங்க சுரண்டணும்னா முதல்ல இந்த சின்னத்துறை பயில இங்க இருந்து ஒழிக்கணும். சின்னத்தர ஒண்ணு இல்ல, அந்த ஆத்தங்கர ஓரமா இருக்கிற நிலத்தை காலி பண்ணி பிள்ளைங்க படிக்கிறதுக்கு கொட்டாய் போட சொல்லிவிட்டேன். வெரி குட். உங்க அறை கொஞ்சம் கச்சா முச்சான்னு இருக்கு, அதை சுத்தமா பெருக்கிறதுக்கு ஒரு ஆள் போடணும். அதுவும் உங்களை கேட்டுதான். இதெல்லாம் என்கிட்ட கேட்கிறேன். பொம்பளையா போட்டா கொஞ்சம் பொறுப்போட வேலை செய்வான்னு பாக்குறேன். நம்ம கிட்ட அண்ணன்னு ஒருத்தி இருக்கா, பரம ஏழை. சேர்த்து கேட்டுங்களா? இஷ்டப்படி சரி. அவ்வளவுதான், நான் வரேன்.
அண்ணா வா 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 வா. இப்போ உன்னை எதுக்காக கூப்பிட்டேன் தெரியுமா? எதுக்குங்க? நம்ம சின்ன ஜமீன்தார் இருக்காரு, அவர் அறைய கூட்டி சுத்தமா வச்சுக்கணும். நீ வேலை செய்யும் போது சின்ன ஜமீன்தார் அங்க இருக்கணும், அத பெரிய ஜமீன்தார் பார்க்கணும். புரியுதா? புரியுமே? இந்தா வச்சுக்கோ. விளக்கு வச்சதுக்கு அப்புறம் இப்படி வா. புரியுதா? புரியுமே? என்னது மோதிரம் இருக்கிறதெல்லாம் ரொம்ப பிரமாதமா இருக்கு. நான் உங்க கூட இல்லாத வேலையில இந்த மோதிரம் என்ன உங்களுக்கு நினைவுபடுத்தலையா? நீ இல்லாத வேலையா? அப்படி ஒரு வேலை இந்த ஜென்மத்துல நம்ம வாழ்க்கையில வரப்போதா? பெரிய ஜமீன்தார் வீட்டு பிள்ளையாச்சே, ஏழு பொண்ணு கூட பழகிட்டீங்க. ஒருவேளை அப்புறமா மாறிடலாம் இல்லையா? ஓ எஸ், தாராளமா மாறலாம். உனக்கு பதிலா இன்னொரு பட்லி கூட பார்க்கலாம். என்ன சொல்றீங்க? என்ன ஜமீன்தார் இல்லையா? ஒண்ணுன்னா 7-8 பட்லி கூட வச்சுக்கலாம். ஏன் 8? அது நம்ம பலத்தை பொறுத்து இருக்கு. என்ன தைரியம் உங்களுக்கு? போங்க போங்க. ராதா ராதா நில்லு. பூவே பூந்தென்றல் காற்றே என் கண்ணே என் ராணி நீ இன்று நான் இல்லை. எனக்கதில் கொஞ்சம் இடமும் கொடு. உலகமெல்லாம் ஒரு நிலவு, ஒரு நினைவு, என் வாழ்வின் ஆனந்தம் தேன் மல்லிப்பூவே தென்றல் காற்றே என் கண்ணா என் மன்னா நீ இன்று நான் இல்லையே. தேன் மல்லிப்பூவே செவ்வாயும் நனைகின்றது, சிறு முத்தம் தந்து மயங்க விடு. மன்மதனை துணை கழிப்போம், இரவேது பகலேது கண்ணே தேன் மல்லிப்பூ காற்றே தேன் மல்லிப்பூ. ராதாம்மா, ராதாம்மா வா. அண்ணம்மா, என்ன இந்த நேரத்துல? என் நேரம் சரியா இல்லம்மா. ஏன் இப்படி எல்லாம் பேசுற? வீட்டுல யாருக்காவது உடம்பு சரியில்லையா என்ன?
மருந்து வேணா தரேன். மருந்தை விட கொஞ்சம் விஷத்தை கொடுத்துமா. என்ன இந்த பேச்செல்லாம்? என்ன ஆச்சு உனக்கு? இனிமே நான் யார் முகத்துல முழிக்க முடியாத படிக்க ஆயிட்டேம்மா. விவரமா தான் சொல்லு. குழந்தைய சுமந்துட்டு போனா பாரு. நீ முதல்ல உள்ளவா. இது பாருங்கம்மா, எதையும் ஒழிக்காம சொல்லு. யார்கிட்ட ஏமாந்த? எப்படிமா சொல்லுவேன்? பயப்படாத, எங்கிட்ட தைரியமா சொல்லு. குழந்தைய சுமந்துட்டு போனா, தாயையும் பார்க்க குற்றத்தை சுமந்துட்டு போனா. யார் உனக்கு இந்த துரோகத்தை செஞ்சது சொல்லு. ஏறாதம்மா. ஏன் ஏறாது? கோர்ட் இருக்கு, வழக்கு இருக்கு, நீதி இருக்கு. அவன் எவ்வளவு பெரிய மனுஷனா இருந்தாலும் சரி, பாரு உனக்கா வாதாடுறதுக்கு நான் இருக்கேன். என்கிட்ட சொல்லு, தைரியமா சொல்லு. சொல்லு அந்தம்மா, யார் அது? உங்களால வாதாட முடியாதம்மா, வருத்தம் தான் பட முடியும். என் வாழ்க்கையிலே குறுக்கிட்டு அடி பாருன்னு இங்க என்னையே துரத்துடுவீங்க. அண்ணம்மா, நீ என்ன சொல்ற? ராஜா முதலாளி வீட்டுல நான் வேலை செஞ்சேன். அவரதாம்மா இதுக்கு காரணம். அண்ணம்மா, எனக்கு அழத்தம்மா தெரியும். பாவத்தை சுமந்துட்டு நான் போறேன். என் பதில தெய்வம் தான் நான் சொல்லணும். ராதா, நம்ம ஊர் அணைக்கட்டுல விரிசல் விழுந்திருக்கான். அதை உடனே கவனிக்கலைன்னா அணைக்கட்டு உடஞ்சு ஊருக்குள்ள வெள்ளம் வந்துடும். அதை பாக்கிறதுக்காக போயிட்டு இருக்கேன். அதோட ஒன்ன பாத்துட்டு போலான்னு வந்தேன். பாத்துட்டு போக வந்தீங்களா? இல்ல அண்ணம்மாவுக்கு மருந்து வாங்கிட்டு போக வந்தீங்களா? அண்ணம்மா யாரு? என்ன உளற? யாரும் உளரல. அண்ணம்மா என்கிட்ட எல்லாம் உண்மையை சொல்லிட்டா. அவ வயித்துல வளர குழந்தைக்கு நீங்க தான் தகப்பன்னு சொன்னா. குழந்தைக்கு நான் தகப்பனா? யாரு கதை கட்டி விட்டா? அண்ணம்மா சொன்னதெல்லாம் கதை இல்ல, உண்மைதான். ராதா, நான் சொல்றது கேள். கேட்க வேண்டியது தெய்வம், பதில் சொல்ல வேண்டியது நீங்க. உங்க விஷயத்துல நான் என் மனசைய பூட்டிட்டேன். ராதா, பிள்ளைக்கு பால் வார்த்தேன்னு நினைச்சேன். ஒரு பாம்புக்கு பால் வார்த்திருக்கிறேன். இப்ப ஒரு பெண்ணையே கெடுக்கிற அளவுக்கு வந்திருக்கிறான். இப்பதான் புரியுது. இந்த பாவத்தை மறைக்கிறதுக்கு தான் எங்கிட்ட அணைக்கட்டுக்குன்னு 20,000 ரூபாய் கேட்டான் துரோகி பய. ஓ, சின்னத்தர உங்ககிட்ட 20,000 கேட்டாரா? தாண்டவம், இந்த சொத்துல அவருக்கு எந்த உரிமையும் கிடையாது. இந்த வீட்டு படியை ஏறக்கூடாது. பெரியவர 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 தலைவரே, நேற்று ராத்திரில இருந்து ஒண்ணுமே சாப்பிடல. இந்த டீயும் பண்ணுமா சாப்பிடுங்களேன். மிஸ்டர் ராஜா. ஹலோ இன்ஸ்பெக்டர், எங்க இவ்வளவு தூரம்? உங்க பேர்ல அரெஸ்ட் வாரண்ட் இருக்கு. அரெஸ்ட் வாரண்டா? என்ன சமாச்சாரம்? ஜமீன்தார் வீட்ல இருந்து நீங்க 20,000 ரூபாய் திருடி இருக்கீங்க. நான்சென்ஸ். எங்க தாத்தா கிட்ட இருந்து 20,000 ரூபாய் நான் திருடினேனா? யார் சொன்னது? அந்த பணத்தை உங்க ரூம்ல இருந்து எடுத்துருக்கு. ஏன் ரூம்ல இருந்து? ஓ, போலாமா? ரொம்ப சுலபமா கம்பி எண்ணெய் வச்சுட்டீல்ல. கை கட்டிக்கிட்டு நின்ன பசங்களுக்கு சோஃபா சொகுசு. நிக்கிறீங்களே, உட்காருங்க சின்னத்தர. மரியாதை என்னடா மரியாதை? உங்களை ஏத்தி குற்றவாளி ஆக்கிட்டு உட்கார சொல்றியா? டேய், நீங்க எங்க குடும்பத்தை கணக்கு வேலை பாக்குறடா. எங்க குடும்பத்தை கணக்கு பண்றதுக்கே வேலை பார்த்திருக்கீங்க. சின்னதர, இது அநியாயம். எது அநியாயம்? நீ இப்படி இருக்கியே, இது அநியாயமா? இல்ல நான் இப்படி இருக்கிறேன், இது அநியாயமா? அதற்கட்டும், என் தாத்தாவை எப்படி கொன்னீங்க? பெரியதோர மாரடைச்சு தான் செத்தாரு. ஆமாங்க சின்னதர, ஐயாவுக்கு அடிக்கடி வருமே அந்த அடப்பு. அந்த அடப்புல தாங்க ஐயா செத்தாரு. காட்டுக்கதை, இதை நான் நம்ப மாட்டேன். உண்மையை சொல்றீங்களா? இல்ல சின்னதர, 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 நாங்க சொல்றது உண்மைதானுங்க. பெரியதோர இயற்கையா தான் செத்தாரு. எனக்கு வர வேண்டிய ஜமீன் ஓ பேருக்கு எப்படி வந்தது? ஜமீன் மேல நிறைய கடை வந்துருச்சு.
கடங்காரங்க ஏலத்துக்கு கொண்டு வந்துட்டாங்க. வேற யாராவது எடுத்தா கேவலமா போயிடுமேன்னு உங்க கௌரவத்தை காப்பாற்றுறதுக்காக நானே எடுத்தேன். ஏன் ஜமீன ஏலம் எடுக்கிற அளவுக்கு உனக்கு இது அவ்வளவு படம்? உண்மையை சொல். அதுல குண்டு இருக்கு. கோலப்பயன் உங்களை சுத்தா எனக்கு தான் கேவலம். கால உணவாக்குன கடவுள் உனக்கு நிறைய மூளையை கொடுத்துட்டாண்டா. டே கணக்கா, ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்க. நான் இந்த ஊரை விட்டு ஓடிடுவேன்னு கனவு காணாதே. நீதி உன்னை தண்டிக்கிற வரைக்கும் நான் ஒன்னே தாண்டா சுத்திக்கிட்டு இருப்பேன். ராதா, ஜெயில இருந்து வந்துட்டேன். போனது தெரியும். நீங்க செஞ்ச குத்தத்துக்கெல்லாம் இவ்வளவு சீக்கிரம் வெளியில வச்சுட்டாங்களா? குற்றம் குற்றம்னு சொன்னா என்ன குற்றம் புரிஞ்சுக்க முடியல. செத்து போன அன்னத்தை தான் கேட்கணும். என்னது? அண்ணன் செத்து போயிட்டாளா? உயிரோட இருந்த தாலி கட்டிருப்பீங்களா? அந்த அளவுக்கு பணக்காரங்களுக்கு இதயம் இருக்கும். யாருக்கு இதயம் இருக்கோ இல்லையோ, எனக்கு இருக்கு. நான் போய் ஒரு சாதாரண ஏழை பொண்ணு இதோப்பா, அவங்க குடும்பத்துல இருந்து யாரையாவது கூட்டிட்டு வந்து முன்னால் நிறுத்தி விசாரி. அவங்க என்ன பத்தி தப்பு சொன்னாங்கன்னு நான் ஒத்துக்கிறேன். அவங்க அவமானம் தாங்காம குடும்பத்தோட இந்த ஊரை விட்டு போயிட்டாங்களே, அந்த தைரியத்துல அந்த மாதிரிலாம் பேசுறீங்களா? தயவு செஞ்சீங்க போயிடுங்க. போயிடுங்க ராதா, போயிடுங்க ராதா. ஹலோ ராஜா. ஹலோ. எப்ப வருவீங்க நீங்க? நேற்று தான். ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? ஒரு நாளைக்கு ஃப்ரீயா இருக்கும்போது வாங்க, உங்க உடம்ப தரவ டெஸ்ட் பண்ணிடுறேன். முதல்ல உங்க தங்கச்சியை டெஸ்ட் பண்ணுங்க. அவளுக்கு இருக்கிறது இதயமா கல்லான். அதுக்கப்புறம் தான் என் நிலைமை இப்படியாச்சு. என்ன யார் நம்பாட்டியும் பரவாயில்லை. என் உயிருக்கு மேலான ராதாவே நம்ப மறுத்துட்டாளே. ராஜா, உன்னை பத்தின உண்மைகளை சொல்லி என் கடமையை அதிகமாக்கிட்டேன். அண்ணம்மாவை கெடுத்தது யாரு, அவ சாவுக்கு யாரு காரணங்கிறத நான் கண்டுபிடிச்சாகணும். தேங்க்யூ. அது என் டியூட்டி. ராஜா, உன்னை நான் பழைய ராஜாவா பார்க்கணும். என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ஜினியரா இங்க வந்திருக்கான். அவனுக்கு நான் ஒரு ரெக்கமெண்டேஷன் லெட்டர் கொடுக்குறேன். அவன் நிச்சயம் உனக்கு சப் கான்ட்ராக்ட் கொடுப்பான். You are going to be a contractor from tomorrow. Thank you, Inspector. No, இனிமே நீ என்ன இன்ஸ்பெக்டர்னு கூப்பிடக்கூடாது, பிரசாத் தான் கூப்பிடணும். We are friends from today. Thank you, Mr. Prasad. Another request, Raja. இன்னையில இருந்து நீ குடிக்க கூடாது. Promise? பெஸ்ட் ஆஃப் லக் மிஸ்டர் ராஜா. அணைக்கட்டு சப் கான்ட்ராக்ட் வேலையை உங்ககிட்ட ஒப்படைச்சிருக்கேன். இன்ஸ்பெக்டர் பிரசாத் உங்களை பத்தி நிறைய சொல்லியிருக்கார். நீங்க ஒரு இன்ஜினியரிங் கிராஜுவேட், நல்ல ஒர்க்கர்னு பொறுப்பா பாருங்க. நம்பிக்கையோட என்கிட்ட ஒப்படைச்சிருக்கீங்க. இதுல எந்த தவறு ஏற்படாது. வெரி குட். அட்வான்ஸா கொஞ்சம் பணம் தரேன். வேலை வேகமா முன்னேற தடங்கள் இல்லாம பணம் தந்துகிட்டே இருப்பேன். ஆல் ரைட். தேங்க்யூ. இன்ஸ்பெக்டர் சார். வாங்க பிரசிடன்ட் சார், வாங்க. ராஜா திருந்திட்டான். இனிமே அவன் குடிக்க மாட்டான். நிச்சயம் குடிக்க மாட்டான். நம்புறீங்களா? சத்தியமா அவன் திருந்தவே மாட்டான். உலகம் வெறும் இருட்டு, நீ உருப்படியா ஏத்திக்கடா விளக்கு. உலகம் வெறும் இருட்டு, நீ உருப்படியா ஏத்திக்கடா விளக்கு. எல்லாரும் போன வழி நான் போகும் முன்னே இரண்டில் ஒன்று, அட இரண்டில் ஒன்று பார்ப்பேன் நடா, எந்த எமனையும் கேள்வி கேட்பேன் நடா. உலகம் வெறும் இருட்டு, நீ உருப்படியா ஏத்திக்கடா விளக்கு.
நீ உருப்படியா ஏத்துக்கடா விளக்கு. பாத்துக்கடா சார், அந்த பைய பட்டைய போட்டு ஆடுற ஆட்டத்தை. மிஸ்டர் பிரசாத், ராஜா நான் சொன்னதுதான். நான் குடிக்கிறேன். இந்த பாருங்க, வெறும் தண்ணி. I'm glad, ராஜா, I'm glad. வாமுக்கு, நீங்க இந்த ஊரை விட்டு போறீங்களாமே? யார் சொன்னா? எனக்கு அணைக்கட்டு சப் கான்ட்ராக்ட் கிடைச்சிருக்கு. அது என்னன்னு பார்த்துட்டு வரலான்னு போறேன். ராஜாபாய், ராஜாபாய். என்ன ரசாக் பாய், சௌக்கியமா? உங்க கருணையால என் பொண்ணுக்கு மறுவாழ்வு கொடுத்தீங்க. உங்களை வழி அனுப்ப போறேன்னு சொன்னேன். எனக்கு மறுவாழ்வு தந்த தெய்வத்தை நானும் பார்க்கணும்னு ஆசைப்பட்டது, கூடவே கூட்டி வந்தேன். என்னப்பா? சின்னவாப்பா, அல்லாஹ் கிட்ட துவா சொல்லி உங்க எல்லா காரியம் நல்லா நடக்கணும்னு வேண்டிக்கிட்டேன். குர்ஆன் படிச்சு உங்க குறையெல்லாம் போக்கணும்னு இந்த திருஷ்டி கயிறை கொண்டு வந்த. கட்டிக்கிங்க சின்னவாப்பா. ராஜாபாய், உங்க வாழ்க்கையில கருப்பு வண்டாது, வெறுப்பு வண்டாது. நல்லபடியா போயிட்டு வாங்க பாய். ராதா, நான் இந்த தீவை விட்டு போறேன். இனிமே உனக்கு எந்த இடைஞ்சல் இருக்காது. ராதா, உனக்கு ஒரு நல்ல செய்தி சொல்ல போறேன். பரவாயில்லையே, உங்க வாயில கூட நல்ல செய்தி எல்லாம் வருமா? உன் ஆசைய பாழாக்குனாரு அந்த அயோக்கிய போய் ராஜா. அவன் ஊரை விட்டு ஓடி போயிட்டா. பிறகு போய் நீங்க உங்களை பத்தியே சொல்லிட்டு வரீங்களா? என்ன பத்தியா? இத பாருங்க, ராஜாவை நான் வெறுக்கிறது என் சொந்த விஷயம். நான் அவரை குப்பை மேடா நினைச்சிருக்கலாம். அதுக்காக கண்ட கண்ட சாக்கடை எல்லாம் அவரை பத்தி பேச வேண்டிய அவசியம் இல்லை. சாக்கடை சாக்கடை சாக்கடை. அவன் சாக்கடை என்றா சிரிக்கிறானே. பிரியத்துல பேசுற பேச்சு நைனா. சாக்கடை அவன் நைனா வா. சாக்கடை நைனா. என்ன இன்ஸ்பெக்டர் எப்பவுமே டியூட்டில தான் இருக்கா போல இருக்கு? டீச்சர் அம்மா மட்டும் என்னவா, எப்பவுமே ஸ்கூல்ல தானே இருக்கா போல எங்க இருக்கு. இருந்து வரீங்க இப்போ? சாலக்குளம் போயிருந்தேன். அங்க நம்ம ராஜா தானே அந்த டேம் கன்ஸ்ட்ரக்ஷன் கான்ட்ராக்ட் எடுத்திருக்காரு. ப்ராக்ரஸ் ரொம்ப பிரமாதம். அணைக்கட்டு வேலை முடிஞ்சதும் ஊருக்குள்ள வெள்ளமோ தண்ணியோ வராது. வெள்ளம் வேணா வராம இருக்கலாம், ஆனா தண்ணி அது எப்படி வராம இருக்கும்? நீ நினைக்கிற தவறு ராதா. ராஜா இப்ப குடிக்கிறதே இல்ல. ஆஹா, தன்னை பத்தி என்கிட்ட சிபாரிசு செய்ய சொல்லி உங்களை அனுப்பினார் போல இருக்கு. நோ, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. நமக்கு வேண்டியவங்க நல்லா இருந்தா அந்த பெருமை நமக்கு தானே. குற்றவாளிகளுக்கு தண்டனையை தவிர நிரபராதிகளுக்கு. அண்ணம்மா அவரை பத்தி என்கிட்ட வந்து முறையிட்டது, அவமானம் தாங்காம தற்கொலை செஞ்சுக்கிட்டது, இதெல்லாம் நிரபராதி கிடையாதுமா இன்ஸ்பெக்டர்? மன்னிக்கல ராதா, அண்ணம்மா தற்கொலை பண்ணிக்கல, கொலை செய்யப்பட்டான். கொலையா? என்ன சொல்றீங்க இன்ஸ்பெக்டர்? ஆமா, அண்ணம்மா கொலை செய்யப்பட்ட போது ராஜா ஜெயில இருந்தான். அதனால அந்த கொலைக்கு ராஜாவுக்கு எந்த சம்பந்தம் இல்ல. அண்ணம்மா கெடுக்கப்பட்டதுக்கும் ராஜா காரணம் இல்ல. யாரோ ஒரு பாவிக்கு பயந்து அண்ணம்மா ராஜாவை காட்டி கொடுத்திருக்கா. அதுதான் உண்மை. நான் போலீஸ் இன்ஸ்பெக்டர், ஆதாரம் இல்லாம எதையும் பேச மாட்டேன். அப்ப குற்றவாளி யாரு? இன்வெஸ்டிகேஷன் முடியல, அதனால இப்ப நான் ஒண்ணு சொல்ல முடியாது. கொஞ்ச நாள் பொறுத்துக்க, உன் தவற நீயே புரிஞ்சுக்கு. என் ரெண்டாவது பொண்ணு டாக்டர் ஐயா, அவளுக்கு இது முதல் பிரசவம். ஐயா வந்து பாத்தீங்கன்னா அவ பிடிச்சுக்குவான். சீக்கிரமா வாங்க ஐயா. நீ இவ்வளவு தயவு பண்ணி கேட்க வேண்டிய அவசியமே இல்லை இருந்தப்பா. எனக்கு உடம்பு சரியா இருந்துச்சுன்னா கண்டிப்பா வருவேன். இப்ப என்ன செய்யறது? அவ என்ன இந்த கேஸ பாக்கட்டுமா? பிரசவ கேஸ்மா, சிக்கலா இருந்தா என்ன செய்வேன்? எனக்கு பார்க்க முடியும்ன்ற நம்பிக்கை இருக்குது. சரி, ராத்திரி நேரமா இருக்கு, ஜாகிரதையா போயிட்டு வா. வேலை முடிஞ்ச உடனே வந்துருமா? சரி, வரேன். இருசப்பா, அம்மா, உனக்கு பேரம் பிறந்திருக்கா? அம்மா, தெய்வம் மாதிரி வந்தீங்க. என் வம்சத்தை தழைக்க வச்சதுக்கு என்னால முடிஞ்சது. அதெல்லாம் வேண்டாம், நீயே வச்சுக்க. வந்து என்ன போட்டு ஏத்தி விட. நீ என்ன தெய்வம்னு சொன்ன? அதுல என்னம்மா சந்தேகம்? அப்படின்னா தெய்வத்துக்கு முன்னால போய் சொல்ல மாட்டியே? சொல்ல முடியுமாம்மா? உண்மையை சொல்லிருசப்பா. உன்னுடைய மூத்த மக அண்ணம்மாவோட சாவுக்கு
ராஜாதானே காரணம். அந்த தங்கராஜா ஜாதியும் பார்க்காம எங்களுக்கு எல்லாம் வாழ்வு கொடுத்தாரம்மா. அந்த புண்ணியவா மேல ஒரு விதமான தப்பு இல்லம்மா. இதுக்கு மேல என்னால ஒண்ணுமே சொல்ல முடியாதம்மா. டேய், சாப்பாட்டுல விட்டு கொடுத்துடலாம், சரக்குல விட்டு கொடுக்க முடியாது. அந்த பாட்டிலையும் எடு. டேய், டீச்சர் அம்மா தனியாவ இருக்காங்க? ஆமா குருவே. பாவம், ராத்திரியில குளிர்ல நடுங்காது? ஆமா குருவே, நடுங்கும். இந்த ஒரு டோஸ் கொண்டு போய் கொடு. சரி குருவே. டீச்சர் அம்மா ஒண்ணு போடுங்க. இதெல்லாம் என்கிட்ட வச்சுக்காது. போயிடுங்க, ஜாகிரதை, போயிடுங்க. என்னடா ஹோட்டல் இருக்கு? ராஜா, நீ எப்படிங்க? டேய், இவங்க எப்ப படகுல ஏறினாங்க? என்ன மாமா உனக்குல? என்ன மச்சான்? நான் உனக்கு மச்சான். பழக யார்கிட்ட எப்படி பிஹேவ் பண்றதுன்னு தெரியாம ஸ்டார்ட் பண்ணு. ஸ்டார்ட் ஆகாது. ஸ்டார்ட் ஆகாது. இப்ப முடியாது துரை, முடியாது துரை. ராதா, நீ கேபினுக்கு போ. நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு, ஒன்று மனசாட்சி, ஒன்று தெய்வத்தின் சாட்சியம்மா. நம்பிக்கை வைத்து கல்லையும் பார்த்தால் தெய்வத்தின் காட்சியம்மா. அதுதான் உள்ளத்தின் காட்சியம்மா, அதுதான் உண்மைக்கு சாட்சியம்மா. நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு, ஒன்று மனசாட்சி, ஒன்று தெய்வத்தின் சாட்சியம்மா, தெய்வத்தின் சாட்சியம்மா.
நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றம் இல்லை, விதி செய்த குற்றம் அன்றி வேறு யாரம்மா. நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றம் இல்லை, விதி செய்த குற்றம் அன்றி வேறு யாரம்மா. பறவைகளே பதில் சொல்லுங்கள், மனிதர்கள் மயங்கும் போது நீங்கள் பேசுங்கள், மனதுக்கு மனது கொஞ்சம் தூது செல்லுங்கள். நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு, ஒன்று மனசாட்சி, ஒன்று தெய்வத்தின் சாட்சியம்மா, தெய்வத்தின் சாட்சியம்மா. ஆண்டவன் அறிய நெஞ்சில் ஒரு துளி வஞ்சம் இல்லை, அவனன்று எனக்கு வேறு ஆறுதல் இல்லை. ஆண்டவன் அறிய நெஞ்சில் ஒரு துளி வஞ்சம் இல்லை, அவனன்று எனக்கு வேறு ஆறுதல் இல்லை. மனிதனம்மா மயங்குகிறேன், தவறுக்கு துணிந்த மனிதன் அழுவதில்லையே, தவறியும் வானம் மண்ணில் வீழ்வதில்லையே. நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு, ஒன்று மனசாட்சி, ஒன்று தெய்வத்தின் சாட்சியம்மா. நம்பிக்கை வைத்து கல்லையும் பார்த்தால் தெய்வத்தின் காட்சியம்மா, அதுதான் உள்ளத்தின் காட்சியம்மா, அதுதான் உண்மைக்கு சாட்சியம்மா. சின்னதொரு டீ, இன்னொரு டீ கொண்டா. சாப்பிடுறாங்க, சூடாரி போயிடும். சூடாரி போச்சு. ஏன் இவ்வளவு லேட்டு? நான் என்னமா பதறி போயிட்டேன். போட்டு வழியில ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா. குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங். ஹலோ பிரசாத். அடவிட பிரசிடென்ட் வந்திருக்கீங்களா? நீங்களும் இதே போட்ல தான் வந்தீங்களா? நல்ல லெவலா போயிருக்குமே. லெவல் தவறிச்சு. நல்ல வேளை நான் இருந்தேன். உன் போட்டு ஓட்டுற ஆளுகளை ஒழுங்கா நடந்துக்க சொல்லி, இல்ல கோட்டால உருவி போடுவேன், ஜாக்கிரதை. அவன் பல்ல பாரு. சொல்லாமலே வந்துட்டீங்களே. ராதாக்கா சொல்லிதான் நீங்க வந்ததே எனக்கு தெரியும். தெரிஞ்சுக்கிட்டேன்ல, என்ன வெறும் கையோட வந்திருக்க? சோறு சோறு. ராதாக்கா என்ன மறுபடியும் வர சொல்லி இருக்காங்க, நான் போகணும். தம்பி உள்ளதா இருக்குதா? வெளியே தான் இருக்குது, இனிமே உள்ள போகாது. என்ன சோர்வா தெரியுது? சுகமா தான் இருக்கு. சுகம் இருக்கும். நம்ம லாட்சில நேத்து ராத்திரி நீங்களும் ராதாவும் ஒன்னா பிரயாணம் பண்ணா போல இருக்கு. தொட்டா சீர்றவ பொட்டி பாம்பா அடங்கி போட்ட விட்டு இறங்குனா. முதலிரவுக்கு அப்புறம் தான் பொண்ணுகளுக்கே முகத்துல அந்த களை வரும். அசிங்க பிடிச்சவன். இந்த வார்த்தையை சொன்னதுக்கு ஒரு நாக்கு அறுத்திருப்பேன். இப்ப நான் மனுஷன் ஆயிட்டேன், அதனால தான் உன்னை மரியாதையா விடுறேன். போவை. பிரிஞ்சு போன காதலர்கள் 2 பேரும் இப்ப ஒன்னா சேர்ந்து இருக்கிறீங்க. இந்த நேரம் பார்த்து எவனாவது ராதா கிட்ட போய் முத்தம்மாவை நீங்க வச்சிருக்கீங்கன்னு இனிமே ஒரு நிமிஷம் இங்க இருந்த போட்டால உருவி மாலையா போட்டுருவேன். என்ன அடக்கிடலாம், ஊரு வாய் அடக்க முடியுமா? ஊர்ல எல்லாரும் என்ன பேசிக்கிறாங்க தெரியுமா? முத்தம்மாவை நீங்க வச்சிருக்கீங்கன்னு. இதுல பலகாரம் வச்சிருக்கேன்,
அவர்கிட்ட கொண்டு கொடுத்து. யார்கிட்டமா? அவர்கிட்டதான். அவர் என்ன தெரியாத மாதிரி கேட்காத முத்தம்மா. அவர் என்ன அவர்தான். அத்தரிக்க அதான் மழை வரா போல இருக்கேன்னு பார்த்தேன். இந்த பாரு முத்தம்மா, சும்மா வளவளன்னு பேசிட்டு சீக்கிரமா கொண்டு போய் கொடு. சீக்கிரமா போய். என்ன 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 அவசரம்? நான் மெதுவா தான் போவேன். இந்த சமயத்துல எவனாவது ராதாகிட்ட போய் முத்தம்மாவை நீங்க தான் வச்சிருக்கீங்கன்னு சொன்னா என்ன ஆகும்? ஊர்ல எல்லாரும் என்ன பேசிக்கிறாங்க தெரியுமா? முத்தம்மாவை நீங்க தான் வச்சிருக்கீங்கன்னு. மழை கொட்டும் கொட்டுறது, அணைக்கட்டு உடஞ்சி ஊருக்குள்ள வெள்ளம் வந்துடும் போல இருக்கே. சும்மா உட்கார்ந்துட்டு இருக்கே. யாரு செஞ்ச பாவமா இப்படி ஒரே அடியா மானம் பொத்துண்டு இடியும் மின்னலுமா பழந்து கட்டுறது? இப்படி பேசாம உட்காந்துருக்கே ராஜா கண்ணு. உட்காந்துருக்காவே வேற என்ன செய்ய சொல்றீங்க? உடைய போற அணைய சரியாக்குறதுக்கு நோக்கு தானேப்பா தெரியும். உடஞ்சு போய் என் மனசை சரிப்படுத்துறதுக்கு யாருக்கும் தெரியலையே. ராஜா கண்ணு, நீ என்னப்பா சொல்ற? சத்தியமா வாழ்ந்தாலும் இந்த ஊர் என்ன கேவலமா தானே பேசுது. அப்படிப்பட்ட இந்த ஊர் இருந்தா என்ன, தண்ணிய ஊருனா எனக்கு என்ன? இத பாருங்க, பரமேஸ்வரன் விஷத்தை கண்டத்துல தாங்கிட்ட மாதிரி யார் யார் உங்களை என்ன சொல்லி இருந்தாலும் அந்த விஷயத்தெல்லாம் ஒழுங்கிடுக்கும். சொல்லேண்டி. ஆமா ராஜா கண்ணு, அவர் சொல்ற மாதிரி இந்த சந்தர்ப்பத்துல நீ தெய்வமான இந்த ஊரை காப்பாத்தணும்பா. மாமி, கையெழுத்து. நானே தெய்வமானால் இந்த ஊருக்காரனுக்கு தெய்வத்தோட மதிப்பும் தெரியாது, அதை மதிக்கவும் தெரியாது. இந்த ஊர் பஞ்சாயத்து போர்டு பிரசிடண்ட் இருக்கானே, அவரை போய் பார்த்து வெள்ளத்தை நிறுத்த சொல்லுங்க. நான் என்ன பேருக்கா ராஜா, அவன் இந்த ஊருக்கே ராஜா. போங்க பிளீஸ். இன்னையில நீ குடிக்க கூடாது. இன்னையில நீ குடிக்க கூடாது. என்னங்க இது? ஏன் பாட்டில போட்டு உடைக்கிறீங்க? எனக்கு குடிக்க தெரியுமே தவிர மற்றவங்க கடிக்க தெரியாது. எவ்வளவு குடிபோதையில் இருந்தாலும் கல் எது கடவுள் எதுங்கிறது எனக்கு நல்லா தெரியும். நான் உன்னை வச்சிருக்கிறதா இந்த ஊருக்கார பயிர்களா கதை கட்டி விடுறாங்க. நான் உனக்கு காவலாக இருந்திருக்கிறதே தவிர கனவுல கூட தப்பா நினைச்சது இல்லையே. நம்ம ரெண்டு பேரை பத்தி இப்படி பழி சொல்றாங்களே. முத்து, நான் இந்த ஊரை விட்டே போறதா தீர்மானம் பண்ணிட்டேன். முடிஞ்சா நீ என் கூட வா. நாம ரெண்டு பேரும் எங்கேயாவது கண்காணாத இடத்துக்கு போயிடலாம். நாம போறதுக்கு அப்புறம் இந்த ஊருக்காரவங்க எது வேணாலும் பேசிட்டு போட்டு, எது வேணாலும் பேசிட்டு போட்டு. ஊருக்காக நாமா இல்ல நமக்காக ஊரான்னு நீங்க பல தடவை சொல்லி இருக்கீங்க. ஹத்தரிக்க நரம்பில்லாத நாக்கு 4 விதமா தான் பேசும். நாம அதை கண்டு பயப்படுறதா? இத பாருங்க, நீங்க பசியா இருப்பீங்களேன்னு ராதா அக்கா எவ்வளவு ஆசையா அக்கறையா பலகாரம் கொடுத்து அனுப்பியிருக்காங்க. பிரிஞ்சிருந்த நீங்களும் ராதாக்காவும் ஒன்னா சேர போற இந்த நேரத்துல நீங்க இப்படி ஒரு முடிவு எடுக்கிறது நியாயமா? நாம இப்ப ஊரை விட்டு போயிட்டா ஊர்க்காரங்க பேச்செல்லாம் உண்மைன்னு ஆயிடும். அப்புறம் ராதாக்காவோட நிலைமை என்னங்க ஆகும்? ஊரை பத்தி கூட நினைக்காம ராதாக்காவை மட்டும் நினைச்சு பாருங்க. என் ஆசையெல்லாம் இனிமேலாவது நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா ஒத்துமையா சந்தோஷமா இருக்கணுங்கிறதாங்க. வாங்க சாப்பிடலாம். அத்தரிக்க வாங்க சாப்பிடலாம்னா வாங்க. டாக்டர் சார், எப்படி உட்கார்றது? ஊரே அல்லோகல்லமா இருக்குது. அணைக்கட்டெல்லாம் உடஞ்சு வெள்ளம் வரப்போகுதா? பொது ஜனங்க வந்து இந்த ராஜா அப்ப நம்பி போனா அவ என்னால ஒண்ணுமே செய்ய முடியாது, கைய வச்சுட்டாங்க. ராஜா அப்படி சொன்னாரு. நாட்டு ராஜான்னா சொல்ல மாட்டான், சீட்டு ராஜா தானே சொல்லிட்டான். இந்த மாதிரி ராஜா இப்ப நான் மக்களுக்காக பேசல, நமக்காக பேச. போட் ரெடி, நம்ம ரெண்டு பேரும். என்ன சொன்னீங்க? டாக்டர் சார் தான் 3 பேரும் தப்பிச்சுக்கோ. முதல்ல நீங்க தப்பிச்சுக்கிற வழியை பாருங்க.
வேகமா வர வெள்ளம் நல்லா இருக்கிற இன்னொரு காலையும் வாரி விட்டுட போகுது. யார பார்த்து சொன்ன? உங்களை பார்த்துதான் சொன்னேன். ஊரே பத்தி எரியுதுன்னா நெருப்ப ஊதியா விடுறீங்க. நீங்க ஒரு பிரசிடென்ட், உங்களுக்கு ஒரு பதவி. நாங்க யாரும் உங்க கூட வர தயாரா இல்ல. இந்த ஊரை காப்பாத்த எங்களுக்கு தெரியும். என்ன தெரியும்? எப்படி காப்பாத்துவ? யார் வருவா? ராஜா வருவார். வருவார். ஊரே கதறியாச்சு. நீ கதறி என்ன நடக்க போகுது? என்ன நடக்க போகுதுன்னு கொஞ்சம் பொறுத்து இருந்து பாருங்க. நீங்க எல்லாம் இந்த மண்ணில காலத்தை அமைச்சிருக்கீங்க. ராஜா தன்னோட மனசைய வச்சிருக்காருங்கிறது எனக்கு மாத்திரம் தான் தெரியும். இந்த ஜனங்களை காப்பாத்துறதுக்கு ராஜா நிச்சயமா வருவாரு. நான் 5 நிமிஷத்துல வந்துடுறேன். நான் சொல்ல கொஞ்சம் மனசாந்திங்கிறது வேற, மனசாட்சிங்கிறது வேற. நீங்க உங்க வெறுப்புக்கு மட்டும் கொடை பிடிச்சிட்டீங்கன்னா ஊர் ஜனங்களை கொடை பிடிக்கிறது யாருக்கு? ஒரே சேர்ந்து அந்த அயோக்கிய பேரத்தால பிரசிடென்ட் ஆக்குறாங்க. அவரையே கொடை பிடிக்க சொல்லு. இத பாருங்க, நீங்க இப்படி பேசினா அது உங்க வெறுப்பையும் ஆத்திரத்தையும் தான் காட்டுதே தவிர நீங்க இந்த ஊர் மேல வச்சிருக்கிற அன்பையோ அந்த 7 ஜனங்க மேல வச்சிருக்கிற பாசத்தையோ அதை கொஞ்சம் கூட காட்டலைங்க. நான் அந்த பிரசிடென்ட் கிட்ட என்ன சபதம் செஞ்சுட்டு வந்திருக்கேன் தெரியுமா? என்னோட ராஜாவால மாத்திரம்தான் இந்த ஊரைய காப்பாற்ற முடியும் நான் சொல்லிட்டு வந்திருக்கேன். நீங்க இப்படி பேசுனீங்கன்னா உங்க ராஜா செஞ்ச சபதத்துக்கு அர்த்தமே இல்லை. சீக்கிரமா போங்க. அங்க பாரு, இங்கே இருக்க போய்க்க சீக்கிரம் போ. அந்த பக்கம் போ, 15 பொம்பளைகளை கூட்டிட்டு போ. நான் என்ன பண்ண? நீங்க ஒண்ணுமே செய்ய வேண்டாம். எங்க ஆட்களுக்கு இன்னைக்கு ராத்திரி மட்டும் சாப்பாடு போட்டா போதும். இப்படி இருக்கிற சாப்பாட்டுக்கு எங்க போவேன்? லேசா தாண்டவன ஒரு தட்டு தட்டுங்க, அவன் குடம் திறக்கும். அதுக்குள்ள என்ன இருக்குன்னு பாருங்க. ஓகே, நாடகப்புள்ள விட்டு போய் வெயிட் பண்ணு. எஸ் சார், கம் ஆன். வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு. இனிமே இந்த ஊருக்குள்ள எந்த வெள்ளமும் தலையாட்ட முடியாது தெரியுமா? இயற்கைக்கு கூட இதயம் இருக்கு. இங்க உள்ள சில மனுஷனுக்கு தான் இதயமே கிடையாது. அதையும் பார்க்கலாமா? ஐயோ, அநியாயத்தை பாத்தீங்களா? ரோகி பையன் எவ்வளவு நெருப்பு வச்சுட்டு ஓடிட்டான். எவனோ இல்ல, எல்லாம் தெரிஞ்சவன் தேடிப்பா. சின்ன தெரிவாய், சின்ன தெரிவாய், சின்ன தெரிவாய், நெருப்பை சுட்டு தப்பிச்சு ஓட பார்த்தா பிடிச்சிட்டேன். என்கிட்ட உதவாங்கல வேற. சொன்னா சொல்லு. ஐயோ, நான் இல்ல, அந்த பிரசிடென்ட் சொல்லிதான் நான் நெருப்பு வச்சேன். வீட்டுல வேணாம் காணும், எங்க போயிருக்கான்னு தெரியல. இவனை கேட்டா தெரியும். நடக்கு வாய்க்கு அந்த நொடி பையங்க. உண்மை சொல்லிடுறேன். பிரசிடென்ட் படகுமர பக்கம் போனாரு. ராணாமாவ அவர் நான் கடத்திட்டு போயிருக்கணும். போங்க ஆல்பர்ட், போட்டோ ஸ்டார்ட் பண்ணு. கிட்ட வராதே, என்கிட்ட வந்தனா பாரு, ஜாகிரதை, கிட்ட வராதே. கோபிக்கிற நேரவா இது? தண்ணி மேல இருக்கிற கொஞ்சம் குழுகுழுன்னு தான் பேச. நீ எல்லாம் ஒரு மனுஷனாயா? இப்படி எல்லாம் செய்ய தெரியாதே ராதா. மனுஷன் தான். இவ்வளவு நாள் நான் பொறுத்ததுக்கு வசமா மாட்டிக்கிட்டேன். ஐயோ, விடுங்க. ஐயோ, விட்டுடு.
உயிரை கொல்ல மாட்டேன்னா உங்ககிட்ட இருந்து நான் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்கு. அந்த அம்மாவை கெடுத்தது யாரு? நான் இல்ல. ஐயோ, இப்ப சொல்லு. நான் தான். அவளை கொன்னது யாரு? அவன் தற்கொலை பண்ணிக்கிட்டான். உண்மையை சொல்ற. சொல்லு. நான் தான் அவளை கடத்த தள்ளி கொன்னுட்டேன். எங்க தாத்தா கிட்ட பணத்தை திருடிட்டு அந்த பையை என் மேல போட்டு என்ன ஜெயிலுக்கு அனுப்பிச்சது யாரு? சொல்ற. நான் தான். இதுவரைக்கும் நீ மக்களுக்காக பேசுறதா சொல்வியே, இப்ப நான் மக்களுக்காக பேசுறேன். உன்னை உயிரோட விட்டு அந்த மக்களை நீ கெடுத்து குட்டிச்சோராக்கி. ஐயோ, அவங்க எல்லாரும் ஸ்டேஷன் கொண்டு போங்க. பிரசாத், ஒரு குட் நியூஸ். மிஸ்டர் ராவ் நாவலூர் அணைக்கட்டு கான்ட்ராக்டையும் எனக்கே கொடுத்திருக்கேன். கங்க்ராச்சுலேஷன்ஸ். என்கிட்ட உனக்கு ஒரு நியூஸ் இருக்கு. எனக்கு ப்ரொமோஷன் கிடைச்சிருக்கு. எனக்கு கான்ட்ராக்ட் கிடைச்சிருக்கு, உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைச்சிருக்கு. நம்ம 2 பேருக்குள்ள எவ்வளவு ஒத்துமை பாத்தீங்களா? வேற ஊருக்கு என்ன மாத்திட்டாங்க. நாளைக்கே நான் போய் ஆகணும். வேற ஊருக்கு? நாளைக்கு என்ன புரிஞ்சு? ராஜா, நான் ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட். போன்னு சொல்ற இடத்துக்கு போய்த்தானே ஆகணும். ஓகே சார். உங்களை யார் தடுத்து நிறுத்தினா? நீங்க வந்த வேலை முடிஞ்சு போச்சு, போறீங்க. அப்படி இல்ல ராஜா, உன்னை பிரியறதுல என் மனசுன்னா கஷ்டப்படுது. பொல்லாத கஷ்டம் சார். மிருகமா இருந்த என்ன மனுஷனா மாத்துனீங்க, இப்ப விட்டுட்டு போறேங்கிறீங்க. போலீஸ்கார ரொம்ப நெஞ்செழுத்த உள்ளவன்னு எல்லாரும் சொல்லுவாங்க சார். அதை நீங்க ப்ரூவ் பண்றீங்க. ராஜா, முதல்ல டியூட்டி. நான் விரும்பினா கூட என்னால இங்க இருக்க முடியாது. ஆனா போங்க சார். நாளைக்கு என்ன, இன்னைக்கே போங்களேன். என்ன குடியா முழுகி போயிடும். எனக்கு என்ன சார், முடிஞ்சதுன்னா எங்க எல்லாரையும் மறந்துட்டு போயிடுங்க. ராஜா, ராஜா. செல்ஃபிஷ். நீங்க மட்டும் சிகரெட் பிடிச்சா என்ன ராஜா இது? 8 மணி நேரம் பிரயாணம் பண்ணணும். பசிச்சா என்ன பண்றது? டிஃபன் வச்சிருக்கேன். உங்களுக்கு தான் மனசு இல்ல, எல்லாருக்கும் அப்படியா போயிடும். நீங்க போலீஸ்கார் சாதாரணமா தெரியுறீங்க, எங்களால முடியல. ராஜா, நான் தான் போறேனே தவிர என் மனசு இங்கதான் இருக்கு. டியூட்டி ஃபர்ஸ்ட். வரட்டுமா?